தமிழகம் முழுவதும் நேற்று தீபம் ஏற்றி கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் இந்த தீப விழாவில் இந்து முன்னணி பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு இத்தகைய பதற்றச் சூழலுக்கு வழிவகுத்துள்ளது. இத்தகைய பதற்றச் சூழலிலும் மதுரை மக்கள் நல்லிணக்கம் காத்திருக்கிறார்கள், அமைதி காத்திருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பு கூறு. நீதிமன்ற தீர்ப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்புடையதல்ல. நாடு மதச்சார்பற்ற நாடு. சட்டத்தின்படி இந்தியாவில் மதங்களுக்கும் ஆலய வழிபாட்டிற்கும் அவரவர் விருப்பப்படி விழாக்கள் நடத்துவதற்கும் சட்டம் இடம் தருகிறது. அதே நேரத்தில் நாடு ஒரு மதம் சார்ந்த நாடு அல்ல. உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் நிகழாத மதச்சார்பின்மை நம்முடைய நாட்டில் நிகழ்கிறது, கடைபிடிக்கப்படுகிறது. இத்தகைய மதச்சார்பினுடைய அடித்தளத்தை தகர்க்கிற வகையில் நீதிபதியின் தீர்ப்பு என்பது சரியல்ல. இது சட்ட முறைமையை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் சாசனம் வகுத்தளித்திருக்கிற பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற மதச்சார்பின்மையை சிதைக்கிற செயல் இந்த செயல். இது ஏற்புடையதல்ல. எனவே அவர் நீதிபதிக்கான தார்மீகங்களை, சட்டப்படியான நியாயங்களை அவர் இழக்கிறார். எனவே அவரை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அதேபோன்று சிஆர்பிஎஃப் அது சட்டத்தில் இடம் இருக்கிறதா? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாநில அதிகாரம் ஆட்சி செலுத்துகிற பொழுது சிஆர்பிஎஃப் இதை பயன்படுத்துவது என்பது தமிழக காவல்துறையை கடந்து செல்வது மட்டுமல்ல, தமிழக ஆட்சி உரிமையின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அதை வன்மையாக அவ்வாறு அதை அழுத்தமாக கருதுகிறது. அதேபோன்று இது சம்பந்தமான கருத்துக்கள் வெளியிடுவது பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் மிக இயல்பு. பெரிய பெரிய பிரபலமான மனிதர்கள் துவங்கி சாதாரண மனிதர்கள் வரை கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கருத்து சொன்னதற்காகவே அவர் மீதான கொலை மிரட்டல் என்பது ஏற்கத்தக்கதல்ல. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழகம் மதச்சார்பன்மையின் அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய வகையில், சிதைக்கக்கூடிய வகையில் திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதனுடைய தீர்ப்பு என்பது இருக்கிறது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பேசியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.